இன்னைக்கு காலம்பர வந்து பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, குலதெய்வ கோயிலுக்கு தான் சாமி கும்பிடுறதுக்கு போனோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அங்காள பரமேஸ்வரி அம்பாள் இருக்காங்க இல்லையா? அங்க ஃபர்ஸ்ட்டு சாமி கும்பிட்டு தான் அடுத்து நம்ம சாமிய தரிசனம் பண்ணணும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் அமாவாசைக்கு வந்து அபிஷேக ஆராதனை, சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறுது இங்க. நம்ம வந்து நல்ல கூட்டங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு போன மாசம் போயிருந்தோம். அதனால இந்த மாசமும் போணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம நெனச்சா முடியுமா என்ன? கடவுள் கூப்பிட்டாரு, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். அவ்வளோதானே இல்லையா? நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு, அங்க சாமிய வந்து தரிசனம் பண்றதுக்காக போனோம். சாம்பிராணி வாசகர் இருக்கார் இல்லையா? அங்க தரிசனம் பண்றதுக்கு அங்கேயும் அதேதான். அபிஷேகம், ஆராதனை நல்லா இருந்தது. ஆனா கூட்டம் வந்து பயங்கர கூட்டங்க. மாசம் மாசம் இந்த மாரி தான் வருவாங்களாம். இங்க வந்து அன்னதானமும் மாசம் மாசம் ரெடி பண்றாங்க. மத்தியானமா. மத்தியானம் வந்து எல்லாருக்குமே அன்னதானம் அங்க குடுக்குறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா, அங்க நல்ல இன்னைக்கு மாத்திரம் ஒரு 300, 400 பேர் இருந்தாங்க. நான் இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எவ்வளோ வந்தாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. நம்ம உட்காந்து நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடத்துல பாருங்க, ஒரு குட்டீஸ் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, "என்னைய நீ ஃபோட்டோ எடுக்குறியா?" அப்படின்னு கேட்டிருந்தாரு. "ஓகேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னைய கண்டுக்கவே கிடையாது அவரு. அவரு பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு. நல்லா ஜாலியா இருந்தது. நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு, நல்லபடியா வந்தாச்சு. நீங்களும் முடிஞ்ச அளவு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க.